வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 29ஆம் தேதிக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்த்தலாம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் 1, 7. இதில் 1 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, 7ம் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு செட்டு 17, 71 கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி நான் இப்போது சொல்கிறது தான், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் நண்பர்களே. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும் சரி, அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம். ஒரு நாள் 2 நாள் ஃபெயிலியர் விட்டாங்கன்னா உடனே வேறு ஒரு இதுக்கு தாவ வேண்டாம். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு தொடர்ந்து லாஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புக்கிங்க்கு கேஎல்என் டியர் ரெண்டுமே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காரு. விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைக்கான 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 174, 845. ஸோ இந்த 174ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதை பேஸ் பண்ணி உங்கள் கணக்கில் ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி மாற்றிக்கலாம். இன்றைக்கான ஆல்போர்டுக்கு ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு 4 பேர் கொடுத்துருக்கு. ஸோ 3, 7, 7, 3 இதை பேஸ் பண்ணியிருக்கோம். 1, 7 நம்ம எடுத்த ஸ்ட்ராங் நம்பரில் தான் 8, 3ஓட பேர் பண்ணியிருக்கேன். உங்கள் கணக்கில் என்ன வருதுங்கிறதையும் கமெண்டில் போடுங்க நண்பர்களே. பிசி 4 பிசி மட்டும் கரெக்டாக வச்சுருங்க, இதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதில் அடிஷ்னலாக சைபர் 7, 17 பிசியில் ஆட் பண்ணாமல் விட்டேன். ஸோ பிசியில் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 17, சைபர் 7ங்கிறது ஒரு சான்ஸ் இருக்க நம்பர் தான் பிசிக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.